இந்த ஸ்நாக்ஸை ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துலேயே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். உங்கள் குழந்தைகளுக்கு இதை விட ஈஸியாக ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை நீங்கள் வேறு எதுவுமே கொடுக்க முடியாது. ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா உருகி வந்த உடனேயே இங்கே முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை வறுத்துட்டு வறுத்த முந்திரியை மட்டும் தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருங்க. அதே பேன்லயே 1 கப் அளவுக்கு ராகி மாவு நான் சேர்த்துருக்கிறேன். இதை முளைக்கட்டி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சது. இந்த மாதிரி உங்களால் பண்ண முடியலன்னா கடையிலேயே ராகி மாவுன்னு கிடைக்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மணம் வர வரைக்கும் இதை வறுத்து விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்திலேயே இந்த மாதிரி மணலாக ஆயிடும். அதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா உருகையும் இதை மேலும் ஒரு 3 நிமிஷம் வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா வறுக்க மாவு நல்ல மணம் கொடுக்கும், ரொம்ப நாளைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இதை நல்லா இப்போ ஆற விட்டுட்டு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இதோட இங்கே நான் 2 டேபிள் ஸ்பூன் ட்ரை நட்ஸ் பவுடர் சேர்த்துருக்கிறேன். இதுக்குடைய ரெசிபி ஆல்ரெடி சேனலில் இருக்குது, வேணா நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து வறுத்த முந்திரி பருப்பு கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் நான் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு வெள்ளை சக்கரை நல்லாவே இருக்காது, நீங்கள் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் பொடி. இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாம். நல்லா உதுத்து விட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு தடவை பிடிச்சு பாருங்க. உருண்டை பிடிக்க வந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். வரல, இந்த மாதிரி நொறுங்குது அப்படின்னா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்குன நெய் சேர்த்துக்கோங்க. திரும்பியும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா தாராளமாக உருண்டை பிடிக்க வரும். உருண்டை பிடிக்கும் போதுல நல்லா அழுத்தி உருண்டை பிடிங்க, அப்படின்னாதான் நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். இதை டெய்லி ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கூட வச்சு விடுங்க. கண்டிப்பாக பிள்ளைங்க சாப்பிட்டு வருவாங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.